₹1 ஃபீஸ் இல்லாம, தங்கறதுக்கு ₹1 வாடகை இல்லாம, சாப்பாடும் ஃப்ரீயா தந்து நான் உங்களை போலீஸ் ஆக்குறவாங்க. 12வது படிக்கும் போதே அவங்க அம்மா இறந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா தான் இவங்க வந்து பார்த்துட்டு இருந்திருக்காரு. 3rd இயர் படிக்கும் போது அவங்க அப்பாவும் இறந்துட்டு இருக்காரு. அது மாதிரியான ஒரு சூழ்நிலை. 3rd இயர் வந்து காலேஜ் எப்படி கஷ்டப்பட்டு படிச்சு முடிச்சுட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு போலீஸுக்கு போகணும் அப்படின்ட்டு ரொம்ப விருப்பமா இருந்திருக்கு. அதனால வீட்டுல ஏற்கனவே இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு. சாப்பிட்றதுக்கே வந்துட்டு சரியா போயிட்டு நிம்மதியா சாப்பிட முடியல. ஒரு வேலை நமக்கு வந்து போலீஸுக்கு படிக்கணும்னு கேட்டா அவங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களோ பண்ண மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி நைட்ல வந்துட்டு ஹோட்டல்ல வேலைக்கு போவாங்கல்ல, சர்வீஸ் பண்றது, அது கிளீன் பண்றது, அது மாதிரியான வேலைக்கு வந்துட்டு வேலைக்கு போவாருங்களாம். நைட்டு சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு போனாருன்னா நைட்டு 11 மணி 12 மணி அது மாதிரி ஆயிடுமா. சர்வீஸ் ஃபுல்லா பண்ணிட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு அது மாதிரி நான் வர்றதுக்கு 12 மணி ஆயிடுங்க சார் அப்படின்னு சொல்றாரு. திரும்ப காலையில தூங்கி எழுந்து கிடைக்கிற நேரத்தில் படிச்சுட்டு திரும்ப நைட்ல அது மாதிரி வேலைக்கு போறாருங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னு சொல்றதை விட மனசு ரொம்ப வலிச்சது. அதை கேட்கும்போது நம்ம வீடுங்கள்ல இது மாதிரி நம்மள மாதிரி ஒரு நடுத்தரமான குடும்பத்துல பொதுவா அம்மா வந்துட்டு இருந்து அப்பா இறந்துட்டாங்கன்னா அந்த அம்மா குடும்பத்தை நல்லா பாத்துக்குவாங்க, பசங்களை நல்லா பாத்துக்குவாங்க. இது நம்மள மாதிரி இருக்கிற குடும்பத்துல இருக்கிற பசங்களுக்கு புரியும். ஆனா அம்மா இறந்துட்டு அப்பா வந்து இருந்தாருன்னா அந்த குடும்பம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த அப்பாவே சர்வே பண்றது ரொம்ப சிரமப்படுவாரு. பசங்களை பாத்துக்கிறதுக்கு அவரால் முடியாது. நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா இருந்தே யாருக்கெல்லாம் அப்பா அம்மா இல்லையோ, இது மாதிரி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையும் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்களோ, கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே சொல்லி கொடுத்து போலீஸ் ஆக்குறேன். நீங்க எனக்கு எந்த உதவியும் பண்ண அவசியம் கிடையாது. நீங்க பலனடைஞ்சு போலீஸ் ஆகி போனா போதும். இது மாதிரி அம்மாவும் இல்லாம அப்பாவும் இல்லாம போலீஸ் வேலைக்கு படிக்கிறதுக்கான தகுதி எல்லாமே இருந்து அதுக்கான எந்த வசதியும் இல்லாம கஷ்டப்படுற தம்பி தங்கச்சிங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களால அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுத்தும். நன்றி.